Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேர்ல நீம் துளசி சோப்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோப் பேஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு கிளிசரின் பேஸ் தான் எடுத்திருக்கேன். 120 கிராம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம்ல இருந்து அதுக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு சோப்பு கிடைக்கும். ஸோ நீம் துளசி அந்த பவுடரை நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபைன் பவுடராக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இது கூட விட்டமின் சி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சோப் பேஸை நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு சோப்பு பண்ணுறோம், மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அடுப்பில் என்றைக்குமே வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் நாலேஜ் நிறைய ஆயிடுச்சு, இப்போ குவான்டிட்டி நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் அடுப்பில் நம்ம இண்டக்ஷனில் வைக்கும்போது டைரெக்டாக வச்சு இதை மெல்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாஸ்தி அதில் நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போது சோப்பு மெல்ட் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே சோப் மோல்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சோப்பு நல்லாவே உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் இந்த நீம் துளசி பவுடரை ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே சூடாக இருக்கும்போது போடுறதோட கொஞ்சம் சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா போட்டு செய்யும்போது இன்னுமே அதோட வேல்யூ நம்மளுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ விட்டமின் சி பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம சேர்க்கணும். இப்போது பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மின்ட் எசென்ஷியல் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் லெமன் கிராஸ் ஃப்ரேக்ரன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் சேர்க்கும்போது இன்னும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்போ நம்ம போட்ட பொருளோட தன்மையே மாறி போயிடும். இப்போது சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் மேலே உள்ள நுரை அப்படியே நிற்காமல் அது கொஞ்சம் கிளியராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படிங்கிறனால அது அடிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 2-3 மணி நேரம் போல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆயிடும். ஸோ அன்மோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் உடனே நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கிளிசரின் பேஸ் அப்படிங்கிறதுனால உடனே நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த சோப்பு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்காக உடனே இந்த மாதிரி ரேப் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை சேல் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சோப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஆக்னி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.